ராதா கிருஷ்ணா காதல் என்பது வெறும் உடல் சார்ந்த ஈர்ப்பு அல்ல, அது ஜீவாத்மா, மனித உயிர் மற்றும் பரமாத்மா இறைவன் ஆகியவற்றுக்கு இடையிலான ஒரு உன்னதமான பிணைப்பாக கருதப்படுகிறது. அவர்கள் ஏன் திருமணம் செய்து கொள்ளவில்லை அல்லது ஏன் உலகியல் ரீதியாக இணையவில்லை என்பதற்கு புராண ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் பல காரணங்கள் கூறப்படுகின்றன. அவற்றை பின்வருமாறு விரிவாக காணலாம். 1. காதலும் திருமணமும் ஒன்றல்ல. ஆன்மீக கண்ணோட்டத்தில் திருமணம் என்பது இரண்டு நபர்களுக்கு இடையிலான ஒரு சமூக ஒப்பந்தம். ஆனால் காதல் என்பது இரண்டு ஆன்மாக்களின் சங்கமம். ராதாவும் கிருஷ்ணனும் இரு வேறு நபர்கள் அல்ல, அவர்கள் ஒரே ஆன்மாவின் இரு வடிவங்கள். தன்னை தானே யாரும் திருமணம் செய்து கொள்வதில்லை என்பது கிருஷ்ணரின் தத்துவமாக கருதப்படுகிறது. 2. ஸ்ரீதாமாவின் சாபம். புராண காரணம். பிரம்ம வைவர்த்த புராணத்தின்படி கோலோகத்தில் இறைவனின் இருப்பிடம் கிருஷ்ணரின் நண்பரான ஸ்ரீதாமா என்பவருக்கும் ராதைக்கும் இடையே ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டது. அப்போது கோபமடைந்த ஸ்ரீதாமா ராதையை பூலோகத்தில் பிறந்து 100 ஆண்டுகள் கிருஷ்ணரை விட்டு பிரிந்து வாழும்படி சாபமிட்டார். இந்த சாபத்தின் காரணமாகவே அவர்கள் பூமியில் வாழ்ந்தபோது பிரிவை சந்திக்க நேரிட்டது. 3. பிரிவின் மூலம் காதலை உணர்த்துதல். கிருஷ்ணர் மதுராவிற்கு சென்று கம்சனை வதம் செய்ய வேண்டிய கடமை இருந்தது. அதன் பிறகு அவர் துவாரகையை உருவாக்கினார். ஒருவேளை ராதையை அவர் மணந்திருந்தால் அவர்களின் காதல் ஒரு குடும்ப வாழ்க்கைக்குள் சுருங்கியிருக்கும். பிரிவுதான் காதலின் ஆழத்தை உலகுக்கு காட்டும். உடல் ரீதியாக பிரிந்திருந்தாலும் நினைவால் அவர்கள் எப்போதும் இணைந்தே இருந்தார்கள் என்பதை நிலைநாட்டவே இந்த பிரிவு அமைந்தது. 4. பக்தி மற்றும் சரணாகதியின் இலக்கணம். ராதை கிருஷ்ணரை திருமணம் செய்யாமல் போனாலும் இன்று கிருஷ்ணரின் பெயரை சொல்லும் போதெல்லாம் ராதையின் பெயரே ராதா கிருஷ்ணா முதலில் சொல்லப்படுகிறது. திருமணம் என்பது உரிமையை குறிப்பது, ஆனால் காதல் என்பது அர்ப்பணிப்பை குறிப்பது. ராதை தனது நிபந்தனையற்ற அன்பால் கிருஷ்ணரை தன்னுள் நிலைநிறுத்திக் கொண்டார். இதுவே பக்தியின் உச்சகட்டமாக பார்க்கப்படுகிறது. 5. சமூக மரபுகளை தாண்டிய அன்பு. அந்த காலகட்டத்தில் ராதை கிருஷ்ணரை விட வயதில் மூத்தவர் என்றும் அவருக்கு வேறொருவருடன் திருமணம் நடந்திருந்தது என்றும் சில கதைகள் கூறுகின்றன. இது எதை காட்டுகிறது என்றால், உண்மையான தெய்வீக காதல் என்பது வயது, அந்தஸ்து, சமூக கட்டுப்பாடுகள் ஆகிய அனைத்தையும் கடந்தது என்பதாகும். சுருக்கமாகச் சொன்னால், ராதாவும் கிருஷ்ணனும் இணையாததற்கு பின்னால் உள்ள செய்தி இதுதான்: காதல் என்பது ஒருவரை அடைவதில் இல்லை, ஒருவருக்காகவே வாழ்வதில் இருக்கிறது. அவர்கள் இருவரும் ஒருவரையொருவர் பிரியவே இல்லை, ஏனெனில் கிருஷ்ணரின் இதயமே ராதைதான். இது குறித்து வேறு ஏதேனும் புராண தகவல்கள் அல்லது ஆன்மீக விளக்கங்கள் உங்களுக்கு தேவைப்படுகிறதா?